யுத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த இடத்தை வைத்தே ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்கள். தாவீது வாழ்க்கையில அப்படி இருந்தது. அவர் சொல்லுகிற வார்த்தை, "நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா?" விருப்பங்கள் அல்லது. எல்லா விருப்பங்களும் தேவன் அல்ல. இதை கவனிக்க வேண்டும். அதுக்கு சில தவறான வசனத்தை சொல்லக்கூடாது. சில நேரங்கள் நம்முடைய உணர்ச்சிகளை நம்பி நாம் விரும்புகிறோம். லோத்தினுடைய விருப்பம் உணர்ச்சிகளை நம்பி. ஆபிரகாம் தன் உணர்ச்சிகளை நம்பி அவன் விரும்பவில்லை. தேவன் எங்கே சொன்னார் அங்கே போனார். தான் போகிற இடம் இன்னது என்று அறியாமற் போனார். ஒரு சாய்ஸ் 2 பேருக்குமே. ஒரு சாய்ஸ். ஆபிரகாம் சொல்லுகிறான், வலதுபுறம் போனா இடதுபுறம் போகிறேன். அந்த சாய்ஸை லோத்துக்கு கொடுக்கிறார். இவருக்கு அந்த உரிமை உண்டு. தீர்மானிக்கிற உரிமை உண்டு. அவனை தெரிந்து கொள்கிற உரிமை இவருக்கு இருந்தது. ஆனால் அந்த உரிமை இருந்தாலும் அதை இன்னொருவருக்கு விட்டுக் கொடுக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய மேன்மை. இன்றைக்கு எல்லாருமே இன்றைக்கு முக்கியமாக தலைவர்களாக இருக்கிறவர்கள் திருச்சபையின் போதகர்கள் அதிக கூட they take the full authority. யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார், நான் எல்லாரையுமே முடிவு எடுத்திருப்பேன்னா நான் தனியா தான் இருக்கணும். தாவீது சொல்லுகிற வார்த்தை அவருடைய அந்த விருப்பத்தை பாருங்கள். நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே குடியிருக்கலாமா? சில நேரங்களிலே அன்பானவர்களே, நம்முடைய விருப்பங்களை அப்படி சொல்லுவோம். ஆனால் தேவ விருப்பம் மட்டும் நிறைவேறட்டும். ஜெபம் நம்முடையதா இருக்கட்டும். ஆனால் விருப்பம் தேவனுடையதா இருக்கட்டும். இந்த நாளிலே ஒருவேளை நீங்க எதற்காக ஜெபிக்கணும்னு தெரியல. வாட் பர்பஸ் யூ ஆர் பிரேயிங்? உங்கள் விருப்பங்கள் அது ஜெபங்களா இருக்கலாம். ஆனா விருப்பங்கள் தேவனுக்கு ஏற்புடையதா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த ஜெபத்தினுடைய மேன்மை என்னவென்றால், தேவன் உங்களை நடத்துகிறாரா என்று கேளுங்கள். உங்களுக்கு விருப்பம் உண்டு. பாட்டெல்லாம் பாடுறோம். நீ நடத்து வழிகள், நீர் காட்டும் பாதையில் செல்வேன். பட் we have our own ambition. We have our own decision. நல்லா கவனிங்க. God's decision and God's direction is more important than our ambition. நம்முடைய சொந்த விருப்பங்களை விட தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தீர்மானம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பார்வை குறுகிய பார்வை, ஷார்ட் டேர்ம். நம் நாளை தினத்தை பார்க்கிறோம். தேவன் நாளைய வருடத்தை பார்க்கிறார். அதாவது இந்த குறுகிய காலத்தை பார்க்கிறோம். இதை செய்தால் இது இப்படி இருக்கலாம், இதை செய்தால் இப்படி இருக்கலாம், இதை செய்தால் அப்படி இருக்கலாம். தேவன் குறுகிய காலத்தை பார்க்கவில்லை, நீண்ட காலத்தை பார்க்கிறார். God has always a long term planning for you and me. உங்களை குறித்து, என்னை குறித்து நீண்ட கால திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஷார்ட் டேர்ம் டெபாசிட் உடைய வட்டி குறைவு, லாங் டேர்ம் டெபாசிட் வட்டி அதிகம். அப்படியானால் தேவனுடைய எல்லா திட்டங்களுமே லாங் டேர்ம் ப்ராசஸ். உடனே நடப்பதில்லை, காலதாமதமாகலாம். எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை. மோசேயின் வாழ்க்கையில் 40 ஆண்டுகள்